ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ராஜஸ்தான் அணியோட ஜாஸ் பட்லர் வந்து வெளியேறியதுனால வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் எமோஷனலாக பேசியிருந்தார். அந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, மெயினாக வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில். கடந்த ஒரு 5-6 சீசனாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ஜாஸ் பட்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஓப்பனிங் வந்து அவர் கொடுக்குற ஸ்டார்ட்டில் வந்து ராஜஸ்தானுக்கு செம்ம பூஸ்ட்டாக இருந்துச்சு. மெயினாக வந்து 2022 வந்து நம்மளோட ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபைனல்ஸு குவாலிஃபை ஆனதுக்கு காரணமே வந்து நம்மளோட ஜாஸ் பட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் வந்து ஓப்பனிங்கில் ஆடின ஆட்டம் தான் வந்து நம்மளோட ராஜஸ்தான் ராயல்ஸை ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போய் கடைசி நேரத்தில் கப்பை நழுவ விட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீமாக இருந்தாங்க. அதற்கு காரணம் கேப்டன் சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து அந்த டீமில் ஃபேவரட்டாக இருந்தது ஜாஸ் பட்லர் தான். ஆனால் வந்து சில பல ரீசன்ஸ்க்காக வந்து IPL 2025க்கான ரீடைன் லிஸ்ட்டில் வந்து அவர் வந்து ராஜஸ்தான் அணியில் இல்லாதது ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்துச்சு ஃபேன்ஸ் மத்தியில். அட்லீஸ்ட் வந்து மெகா ஏலத்தில் வந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம ராஜஸ்தான் அணி வந்து எடுக்கவே இல்லை. குஜராத் அணி தான் வந்து நம்மளோட ஜாஸ் பட்டல் வந்து எடுத்தாங்க. இப்போ வந்து ஜாஸ் பட்டல் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை பற்றி ரொம்பவே மனமுருகி பேசியிருந்தாங்க. நான் வந்து மிஸ் பண்ணுவேன் இந்த ஃப்ரான்ச்சைஸை. ரொம்பவே ஃபேமிலி மாரி பழகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இது வந்து ஜாஸ் பட்டல் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்துச்சு. ஏன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க விட்டாங்க அப்படின்ட்டு தெரியல. அவங்க கிட்டேருந்து வந்து ரீசன்ஸ் பிரகாரம் அவருக்கு வந்து சில பல இன்ஜுரிஸ் இருக்கிறதுனால அவர் வந்து பாதி சீசன் தான் ஆடுவார். அந்த மாதிரி வந்து சில பல ரிப்போர்ட்ஸ் வந்து ராஜஸ்தான் கிட்டேருந்து வந்துருக்கு. இது வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.